வணக்கம். ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலிலிருந்து சுஜாதா. இன்றைய பதிவு 5ஆம் பதிவு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தனபாலன் அவர்கள் திரும்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். 4/8/92 8:38 PM ஈரோடு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, வரப்போகும் பெண் பண வசதி படைத்தவரா, எப்பொழுது வீடு அமையும், விவசாய நிலம் அமையுமா, எப்போது, சனி வக்ரமாக உள்ளது, சனி தசை எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. வணக்கம் திரு தனபாலன் அவர்களே. நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி மிகவும் நல்ல கேள்வி. நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வியில் வரக்கூடிய பெண் வசதி படைத்தவரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி, வரக்கூடிய பெண் வசதி படைத்தவராக இருப்பார், அதில் சந்தேகமில்லை. இரண்டாவது, உங்களுக்கு வீடு யோகம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சொந்த வீடு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த சொந்த வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு 2027 2028 அமையும் வாய்ப்பு உள்ளது. நன்றாகவே இருக்கிறது, கவலை வேண்டாம். அப்புறம் அக்ரிகல்ச்சரல் லேண்டு, விவசாய நிலம் கிடைக்குமா, வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னென்னா, உங்களுக்கு வீடு யோகம் அப்படிங்கிறது உண்டு. அந்த வீடு யோகம் உண்டு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விவசாய நிலம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் அதை 2027 28 வீடுக்கு பதிலாக விவசாய நிலமாக வாங்கி கொண்டால் வீடு அடுத்த 29 கூட வாங்கிக்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்த யோகம், வீடு யோகம் வர்றது 2029 தான். 2029 2030 தான் அந்த யோகம் வருகிறது. அந்த காலகட்டங்களில் வாங்கிக்கிறது நல்லது. அதாவது இந்த வீடு முதலில் அமைந்து விட்டால் விவசாய நிலம் வாங்குவது தள்ளி போகும். அதாவது 2032 மேலேயே தள்ளி போக வாய்ப்புகள் உண்டு. அதனால் 2027 27 நீங்கள் விவசாய நிலம் வாங்கிறதா முடிவு பண்ணிக்கோங்க, அது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் சனி திசை பற்றி கேட்டிருக்கீங்க. சனி திசை, நடப்பு திசை சனி திசை. உங்களுக்கு இந்த நடப்பு திசை சனி திசையில் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. லக்னாதிபன் 12 மறைஞ்சாலும் கூட லக்னாதிபதிக்கு மறைவு கிடையாது. ஆகையினால அது ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் இந்த திசை நல்லாவே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும். இது ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய திசை. அதனால் இதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த தசை சனி வக்கரமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் உங்களுக்கு லக்னாதிபன். அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் உண்டு பண்ண மாட்டார். அப்படிங்கிறதுனால இந்த தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் பதில் கூறியிருக்கிறேன். நன்றி சார். தனபாலன் அவர்கள் பதில் அளித்து விட்டார். நீங்கள் பதிலுக்கு ஏதாவது ஒரு நன்றியோ வணக்கமோ சொல்லலாம், ஓகேவா? அடுத்தது 2வது கொஸ்டின் சார். ரேவதி என்பவர் 7/6/1975 காலை 5 மணிக்கு சிதம்பரத்திலிருந்து தினமும் உடல்நிலை வெவ்வேறு விதமாக பாதிக்கிறது. அதற்கான தீர்வு சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா? இது ஒவ்வொரு நாளும் உடல்நிலை பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்குது. அதாவது உங்களுக்கு நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு ரிஷப லக்னம். உங்களுடைய சந்திரன் அப்படிங்கிறவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார், 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அது ஒரு விதமான காரணம். 2வது, இப்பொழுது நடப்பு திசை ராகு திசை. இந்த ராகு திசை அப்படிங்கிறது உங்களுக்கு 7 குடையவன் திசையாக கிட்டத்தட்ட ஒரு மாரகத்தை உண்டு பண்ணக்கூடிய திசை மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். அது உங்களுக்கு எந்த இடத்துல பாதிக்குது அப்படின்னு கேட்டால், வியாதி கொடுக்கக்கூடிய வியாதி துன்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கும். இப்போது இந்த 2 விதமாக நான் உங்களுக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஒன்று, சந்திரன் 12 மறைந்ததன் காரணமாக அந்த ஸ்தானாதிபன் திருப்பி அவரே செவ்வாயாக இருப்பதால் அவர் திருப்பி அவருக்கு அந்த சந்திரனுக்கு 12 மறைந்திருப்பதாலும் இந்த தினம் தினம் உடல்நிலை கோளாறு என்பது இருக்கத்தான் செய்யும்.
இதுக்கு வழிபாடு மட்டுமே நிரந்தர தீர்வு. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ராகு திசை காலம் முழுவதுமே உடல்நிலை பாதிப்பு என்பது இருக்கக்கூடும். அவ்வப்போது உடல்நிலையில் பாதிப்பு இருக்கும். அது நீங்கள் இது உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி மருத்துவத்தால் குணமடையக்கூடிய வியாதியை சேர்ந்தவை. ஆகையினால மெடிசனுக்கு கண்ட்ரோல் ஆகும். அப்போ மெடிசின்ங்கிறதுனால நீங்கள் அடிக்கடி மருத்துவத்தை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல் உண்டாகி கொண்டே இருக்கும். இது ஒன்று. இது ரெண்டாவது. மூணாவது, உங்களுக்கு எந்த விதமான பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால், வழிபாடு அப்படிங்கும்போது உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரின் வழிபாடு, அப்புறம் உங்களுடைய குல ஆச்சாரியன் யார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் குரு யாரோ அவருடைய நேரடி வழிபாட்டின் மூலமாக, அவருடைய அனுகிரகத்தை பெறுவதன் மூலமாக, ஆசிகளை பெறுவதன் மூலமாக இது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் உங்களுடைய வியாதிக்கான விளக்கம். இந்த வியாதிகள் என்பது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் பூர்வ ஜென்மத்தை அடிப்படையாக கொண்டவையாக அமைகிறது. அதுவும் ஒரு காரணம். இவை அனைத்தும் உங்களுடைய வியாதிக்கான காரணம் ஏற்படுகிறது. இதை நீங்கள் வழிபாட்டின் மூலமாக குறைத்து கொள்ள முடியும். அதை தவிர இரண்டாவது, மனதளவில் நீங்கள் தைரியமாக இருப்பதன் மூலமாகவும் குறைத்து கொள்ளலாம். வேறு ஏதாவது கேள்வி? ரொம்ப நன்றி சார். ரேவதி அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க. நன்றி, வணக்கம்னு சொல்லுங்க சார். சின்ன வேண்டுகோள் சார், அனைத்து வாசகர்களும் நீங்கள் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி இந்த 3 பலன்களும் 25ஆம் ஆண்டு பிறக்குது சார். அதற்கான உண்டான பலன்களை போடுவீங்களான்னு கேட்டிருக்காங்களா சார்? கரெக்ட். இது ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ராகு கேதுக்கள் இது நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக யூடியூபில் பதிவிட்டு வருகிறேன். இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி போன்றவைகளுக்கு நான் இதுவரை பலன்கள் வெளியிடுவதில்லை. ஏனென்று கேட்டால், இவை ஒருவருடைய ராசிக்கு, ஒரு மனிதருக்கு, ஒரு ஜாதகத்திற்கு தசாபுக்தி தான் பலன்கள் மிகவும், அதை ஒட்டித்தான் பலன்கள் அதிகமாக இருக்கும். அதை தாண்டி இந்த கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய ராகு பயிற்சி, கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி என்பதெல்லாம் ஒரு 20% வரை பாதிப்பை உண்டு பண்ணும். நல்லதாக இருக்கட்டும் சரி, கெடுதலாக இருக்கட்டும் சரி, 20% மட்டுமே பாதிப்பை உண்டு பண்ணும். ஆகையினால் நான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இருந்த போதிலும் இனி வரக்கூடிய ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சிகளுக்கு தனியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் பதிவிடுகிறேன். நீங்கள் கேட்ட வாசகர்கள் கேட்டதற்கும் நன்றி. நான் அதற்கு பதிவிடுகிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து இந்த 2025 அந்த 3 கிரகங்களும் மாறுகின்றன. முதலில் சனி பயிற்சி, திருக்கணிதப்படி பிப்ரவரி மாதம், மே மாதம் ராகு பயிற்சியும், அதுக்கு அடுத்து குரு பயிற்சியும், இது 3 பயிற்சிகள் வருகின்றன. இந்த 3 பயிற்சிக்கும் நான் அவ்வப்பொழுது முன்னதாகவே வெளியிடுகிறேன். நன்றி. வேறு ஏதாவது கேள்வி இருக்காமா? இல்லை சார். அனைத்து வாசகர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் கொஷின்ஸ்லாம் அனுப்புங்க. ஆனால் பதில் வந்தது அப்படின்னா தேங்க்யூ, வணக்கம் இப்படி சொன்னால் தான் எங்களுக்கு உங்கள் பதில் ரீச் ஆகிடுச்சின்னு தெரியும். ரொம்ப நல்லா பதில் சொன்னாங்க. நன்றி சார். வணக்கம்மா. தேங்க்யூ.